இன்னைக்கு பாரதிய ஜனதாவுக்கு பொலிட்டிக்கலா எல்லா ஸ்டேட்லயுமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல கம்மி அது. பட் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா சாதிவாரி கணக்கெடுப்பு. ஸோ அதை வச்சு 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 அவங்க ரொம்பவே ப்ராப்ளமேட்டிக்கா இருந்துச்சு. அப்போ அவங்க இப்போ கொஞ்சம் சுதாரிக்கிறாங்க. இல்லை இதுக்கு மேலேயும் நம்ம இதை இழுத்தோம்னா நமக்கு அப்கமிங் 2029 வந்து சேலஞ்ச் ஆகிடும். ஏன்னா எப்பயுமே பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங் சைட்டடா ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க இல்லை இது வந்து நம்ம யாரோ ஒருத்தர் எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இனிமேல் யாரும் வந்து பண்ண முடியாது. இனிமேல் யாராவது இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் வந்து காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறனா அது பாரதிய ஜனதா எடுத்ததுங்கிறது தான் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரமா கொண்டு போவாங்க. அப்ப அவங்களுக்கு எது மைனஸ் பாயிண்டா இருந்துச்சோ அதையே வந்து அவங்க பிளஸ் பாயிண்டா இப்ப டேர்ன் பண்றாங்க. ஸோ அதுல இருந்து லெசன்ஸை எடுத்து இன்னைக்கு பிளஸ் மைனஸை பிளஸ் ஆக்கிட்டு அந்த 2029 வந்து இன்னைக்கு இருக்கிறதோட இல்லாம வந்து அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில வருது. தனிப்பட்ட கட்சியாவே வந்து அவங்க மெஜாரிட்டியை மேல போகணும், 300+ மேல பழைய மாதிரி கிராஸ் பண்ணணுங்கிறது அவங்களுடைய அப்ஜெக்டிவ் இருக்கு.